தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட பெரிதான தேவ கிருபையினாலே யெப்தா என்கிற ஒரு நியாயாதிபதியை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்திலையும் யெப்தாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் தகப்பன் கீலியாத் என்று பேர். அவனுக்கு பரஸ்திரியின் குமாரன் என்று யெப்தாவை அந்த பிள்ளைகள் ஒதுக்கி விட்டார்கள். உனக்கு எங்கள் வீட்டில் சுதந்திரம் இல்லை என்று துரத்தி விட்டார்கள். யெப்தா அந்த வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போனான். அவன் பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். சில நாள் கழித்து அம்மோன் புத்திரர் வந்து கீலியாத்தின் மேல் யுத்தத்துக்கு வரும்பொழுது அவர்களுக்கு யுத்தத்தை நடத்த யாரும் இல்லாத போது அந்த மூப்பர்கள் யெப்தாவை தேடி போனார்கள். நீங்கள் தான் வந்து அந்த யுத்தத்தை நடத்தணும், வேறு யாரும் இல்லை. யெப்தா சொல்கிறார், நீங்கள் தான் என்னை துரத்திட்டீங்களே, சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படி சொன்ன பொழுது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் வரணும்னு சொல்லி யெப்தாவை சேனாபதியாகவும் தலைவனாகவும் ஏற்படுத்தினார்கள் என்று அந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த யெப்தா 11:11 அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மிஸ்பாவிலே இருக்கிற ஆராதனை ஸ்தலம், அங்கே தான் அன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியிலே இந்த காரியங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான் என்று வாசிக்கிறோம். யெப்தா பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, கர்த்தரிடத்தில் சொல்லுகிற ஒரு பழக்கம். அதனாலே அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அந்த அம்மோன் புத்திரர்களுடைய ராஜாவின் இடத்துல பேசக்கூடிய தைரியம் இருந்தது. அந்த அம்மோன் புத்திரர்கள் ராஜா, நீங்கள் எகிப்திலிருந்து வரும்போது எங்கள் நிலங்களையெல்லாம் நீ கைப்பற்றி கொண்டீங்கன்னு சொல்லும்போது யெப்தா சரித்திரத்தை நன்றாக அறிந்திருந்தார். ஆனபடினாலே அந்த பொய்களுக்கெல்லாம் சரியான ஒரு பதில் சொன்னார். அப்போது கூட அந்த அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வந்தார்கள். யுத்தத்துக்கு போகும் பொழுது யெப்தா ஒரு பொருத்தனை செய்தார். கர்த்தனுக்கு ஜெயம் கொடுப்பார். நான் ஜெயம் பெற்று வரும்போது, திரும்ப என் வீட்டுக்கு வரும்பொழுது, என் வீட்டிலிருந்து வருகிற முதலாவதை நான் கர்த்தருக்காக நான் அதை செலுத்துவேன் என்று, பலியாக செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை செய்தான். தேவன் யெப்தாவுக்கு ஜெயம் கொடுத்தார். அம்மோன் புத்திரர்களை முறிய அடித்தான். திரும்ப ஜெயத்தோடு வீட்டுக்கு வரும்பொழுது, சந்தோஷமாக வீட்டுக்கு வரும்பொழுது, அவன் வீட்டு வாசற்படியில் இருந்து வெளியில் தனக்கு இருக்கிற ஒரே மகள், வேறு யாரும் இல்லை, பாடிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் வரவேற்பதற்காக எதிர்கொண்டு வந்தபோது யெப்தா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் அழுதான். அப்பொழுது அந்த மகள் சொன்னாள், நீ பொருத்தனை செய்தபடியே செய் என்று சொன்னாள். அப்போது அந்த யெப்தாவின் மகள் 3 மாதம் தவணை கேட்டாள். தன் தோழிகளோடு கூட மலைகளுக்கு போய் தன் கன்னிமையின் நிமித்தமாக துக்கம் கொண்டாடினாள். திரும்ப வந்த பிறகு யெப்தா அவளை தன் பொருத்தினபடியே ஒப்பு கொடுத்தாள். நரபலி செலுத்த கூடாது. நரபலி தேவனுக்கு பிரியமானது அல்ல. அது பாகாலுகளுக்கும் மோளேக்குக்கும் செய்கிற பலிகள். ஆனபடினாலே யெப்தா தன் மகளை நரபலி செலுத்தவில்லை. ஆனால் நடந்தது என்னவென்றால், அவன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே அவள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே தேவனுக்காக முழு வாழ்க்கையும் ஊழியம் செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்தாள். பொருத்தனை செய்யும் பொழுது நல்ல ஞானத்தோடு பொருத்தனை செய்யணும். தன்னை தேவனுக்கு பொருத்தனை செய்து பிறகு பின்வாங்கக்கூடாது. அந்த மகள் தன்னை தேவனுக்காக உடன்படிக்கை செய்து ஒப்பு கொடுத்தாள். பராக்கிரமசாலியாக இருந்த யெப்தா எல்லாரும் தள்ளிவிட்டாலும் துரத்திவிட்டாலும் கூட தேவன் யெப்தாவை சேனாபதியாகவும் தலைவனாகவும் ஏற்படுத்தி ஒரு நல்ல நியாயாதிபதியாக தேவன் பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே பயன்படுத்துவாராக. மற்றவர்கள் ஒதுக்கினாலும் தள்ளிவிட்டாலும்
தேவன் நம்மை ஒருபோதும் ஒதுக்க மாட்டார், தள்ள மாட்டார். நமக்கு எதிராக இருப்பவர்களே நம் பட்சமாய் வருவார்கள். தேவன் உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.